லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். வடக்கு வங்கக்கடலின் மேல் 23 கிலோமீட்டர் உயரத்தில் வழக்கத்துக்கு மாறான அடர்த்தியுடன் ஓசோன் படலம் உள்ளதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பூமிக்கு மேல் உள்ள வளிமண்டலத்தை சர்வதேச அளவில் பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் தொடர்ந்து கண்காணிக்கின்றன. நம் நாட்டில் உள்ள பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள் இந்தியாவின் மேல் உள்ள ஓசோன் படலத்தை ஆய்வு செய்தன. அப்போது வடக்கு வங்கக்கடலின் மேல், அதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்கு மேல் 21 முதல் 23 கிலோமீட்டர் உயரத்தில் வழக்கத்தை விட தடிமனான மற்றும் அதிக செறிவுள்ள ஓசோன் படலத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இது இந்திய வளிமண்டல ஆய்வு திட்டமான நெட்ரேட் ASMAயின் வாயிலாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல் அமெரிக்காவின் எர்த் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தின் மேல் 25 முதல் 30 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியர் எனும் அடுக்கில் ஆக்சிஜனின் 3 அணுச்சேர்க்கை வடிவமான O3 எனும் ஓசோன் படலம் உள்ளது. இது சூரியனிலிருந்து பூமியை நோக்கி வரும் புற ஊதா கதிர்கள் உள்ளிட்ட தீங்கு செய்யும் கதிர்களை கட்டுப்படுத்துகிறது. இந்நிலையில் உத்தராகண்ட் மாநிலம் நைனிடாலில் உள்ள ஏரிஸ் எனும் ஆரியப்பட்ட வானியல் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக ஹரிங்கட்டா, கடாங்கி மற்றும் கொச்சியில் உள்ள 206.5 மெகாஹெர்ட்ஸ் ரேடார்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்தன. அதில் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு நாளுக்கு மேல் நீடித்த ஒரு அசாதாரண ஓசோன் படலம் கண்டறியப்பட்டது. இந்த படலம் ஓசோன் சரிந்த காற்று கீழ்நோக்கி சென்று மீண்டும் மேலே சென்றதால் ஏற்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த எதிர்பாராத கண்டுபிடிப்பு காற்று நீரோட்டங்கள் எவ்வாறு ஓசோனை ஸ்ட்ராட்டோஸ்பியர் வழியாக கொண்டு செல்கின்றன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த மாற்றத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தொடர்ந்து கண்காணித்து வருகிறது.